Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என் பேர் ஜெயபாரதி. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி 2 days vlog. Thursday மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரைடே மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ பூஜையோட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆகும். குலதெய்வ பூஜை ஆல்ரெடி நம்ம சேனல்ல 9 weeks அப்லோட் பண்ணியாச்சு. இது 10th week. இந்த வீடியோ ரொம்ப 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 லேட்டா தான் நான் அப்லோட் பண்றேன். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஷார்ட்ஸ் நிறைய போடுறதுனால லாங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படியோ வந்து எடிட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து வியாழக்கிழமை காலையில் சஞ்சய்க்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து விட்டுட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலைல நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் எனக்குமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறேன். புதன்கிழமை எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. புதன்கிழமை லஞ்சுக்கு அப்புறம் புதன்கிழமை மார்னிங் சஞ்சுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டினதுக்கு அப்புறத்துலேருந்தே எனக்கு உடம்பு முடியாததுனால அப்படியே வீட்டில் பொருள் அப்படியே போட்டபடியாகவே வச்சுட்டேன். எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே இருந்ததுனால மறுநாள் வியாழக்கிழமை எனக்கு செம்ம ஹெவி வேலையாக போயிடுச்சு. ஸோ காலைல எழுந்து கிடக்கிட நான் அவனுக்கு லஞ்சு கட்டி கொடுத்த கையோட வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கிச்சனை இந்த மாதிரி பார்க்குறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாக இருந்தது. காலைல லஞ்சு செய்ய வரும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆயிடுச்சு. இந்த கிச்சனை இப்படி இருந்ததை பார்த்த உடனே சஞ்சய்க்கும் ஏதோ ஒரு 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். என்னால் இதுலலாம் வந்து சாதம் வடித்து சாம்பார் வச்செல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியாகவே இருந்தது. நான் எப்பவுமே பொதுவாகவே வந்து கிச்சன் ஒர்க் வந்து வேலை செய்ய வந்தாலே வந்து பாட்டு கேட்டுட்டோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்கூடையாச்சும் ஃபோன் பேசிகிட்டே ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதே டைம் அந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் கிச்சன் பார்க்கறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கையோடு வந்து பார்த்திங்கன்னா துணியுமே துவைச்சி போட்டாச்சு. அந்த நாள் ஃபுல்லாக பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப ஹெவியாகவே போச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றிடலாம். மணி வந்து 5:45 கிட்ட ஆயிடுச்சு. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறேன். மளிகை சாமான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கினேன். இதுக்கு காரணம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா ரசம் பொடி மிளகாத்தூள் இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மளிகை சாமான் வந்து இருக்கும். இல்லைனா நார்மலாக டெய்லி மளிகை சாமானாக இருந்தால் இவ்வளோலாம் இருக்காது, கம்மியாக தான் நான் வந்து வாங்குவேன். ஸோ மளிகை சாமான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்தந்த இடத்துல அதெல்லாம் கொட்டி வச்சிடலான்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே சஞ்சயும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதோ சின்னதாக வந்து அவனோட சப்ஜெக்ட்ஸில் டவுட் இருக்குன்ட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தான். என்னோட டவுட்ஸையும் அப்படியே கிளாரிஃபை பண்ணிட்டே மளிகை சாமான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகுதான் ஒரு காஃபி குடித்தேன். காஃபி டீ என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எப்போவுமே அது காலையில் வந்து ஹெவி எத்திக் டைமில் நான் வந்து சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக சாப்பிட தான் ரொம்ப விருப்பப்படுவேன். அதனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சோயா இருந்துச்சு. ஸோ சோயாவில் வந்து பார்த்தீங்கன்னா குருமா பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் பண்ணேன் நைட்டு டின்னருமே. டின்னர் பண்ணிகிட்டே இருக்கும் போது அப்படியே சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடெல்லாம் க்ளீனாக பண்ணுறது, அப்புறம் சாமான் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டேன்னா காலையில் தான் எனக்கு அவ்வளோ சாமான் இருந்துச்சு. நம்ம எல்லா வேலையும் கையோடு அப்படியே சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். திரும்பியும் நமக்கு தனியாக வேலை வராது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும் போது மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி காலையில் காய வச்ச துணியை மறந்துட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து செம மழை. அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்தது. என்னடா இது மழை வேற வந்துருச்சு, துணியெல்லாம் காலையிலேயே காய போட்ட துணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நினைஞ்சிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி வேறு வழி இல்லை, இந்த மழையில் நம்ம போய் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டக்குன்னு சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கெல்லாமே படுக்க போயாச்சு. காலைல ஒரு 5 மணி போல் தான் எழுந்திருந்தேன். எழுந்த உடனே கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற போகிறது இல்லை. பட் சஞ்சய் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜையை மட்டும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் சண்டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு பார்க்குறேன்னா இந்த டைமில் என்னோடய ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. முதல் நாள் வியாழக்கிழமை வந்து அங்கே இங்கேன்னு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள். ஃபைனலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது ட்ரைபேட் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ அதனால் சஞ்சய் வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து வீடியோ எடுக்கணும். ஏன்னா வேறு எந்த சோர்ஸும் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு.
அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கடகடன் வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எல்லாருமே குலதெய்வ சொம்பு பூஜை வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ குலதெய்வ பூஜை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய ஷார்ட்ஸ் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் குலதெய்வ சொம்பை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே டெய்லி பேஸ்லேயே வச்சுட்டேன். டெய்லி எடுத்து தண்ணி மாற்றி குலதெய்வ சொம்பு வழிபாடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கிறேன். வாரம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பண்ணலை, தண்ணியை மாற்றி வைக்கிற அந்த வழிபாடை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழிபாடு கிடையாது. நம்ம குலத்தையே வந்து செவிக்கிற ஒரு வழிபாடு. குலதெய்வ வழிபாடு பண்ண கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் வளமும் வந்து பெருகும். அதனால தான் நான் வந்து எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன், நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை போகிறதோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை போகிறதோ இல்லை டெய்லி குலசாமியை நினச்சி ஒரு பூஜை பண்ணுங்க. ஒரு விளக்கு தனியாக குலசாமிக்குன்னு போடுங்க. நம்மளை காப்பாற்றுற குலசாமியை நம்ம என்றைக்குமே மறக்காமல் நினைவு வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து வெற்றிகரமாக 11 வாரம் குலதெய்வ பூஜையில் இது வந்து 10வது வாரம். நான் வந்து காலையில் ஒரு 6:30 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாத்தையும் முடித்து சாமியுமே கும்பிட்டு முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு போய் நான் வந்து சஞ்சய்க்கு லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே கிச்சன்லாம் க்ளீனாக இருந்ததுனால காலைல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டக்குன்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.